சூப்பர் சார். சார் எங்களுக்கு ஜீவா படம் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபில்ம் அப்படின்னு சொன்னா, இன்ன வரைக்குமே ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் ஃபில்மா வந்து அது எல்லாராலும் பார்க்கப்படுது. அ உண்மையான கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட நடிக்க வச்சிருப்பீங்க. இப்ப இந்தியன் கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட நடிக்க ஆமா. வச்சிருப்பீங்க. வருண் சக்கரவர்த்தி. கரெக்ட் சார். சார் அந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சி, அது ரொம்ப தைரியமா அந்த சூழல்ல நீங்க பேசியிருப்பீங்க. ஜாதி, ரிலிஜன் எப்படி பார்க்குறாங்க, அ அந்த பாலிடிக்ஸ பத்தி ஒண்ணு பேசியிருப்பீங்க. அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்ட காலகட்டம் என்ன? அந்த படத்துக்கான ரிசர்ச் பண்ணும்போது, அது உங்கள எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்துச்சு? அந்த காட்சி வச்சதுக்கான பின்னணி பத்தி சொல்ல முடியுமா சார்? இல்ல வெரி சிம்பிள். அ சி எனக்கு வந்து விஷ்ணு தான் சொன்னான். என்னால வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பாலிடிக்ஸ மீறி போகவே முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவன் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் விளையாண்ட கிரிக்கெட் பிளேயர். என்ன விஷ்ணு சொல்ற? எனக்கு வரைக்கும் அப்படி ஒரு பார்வையே கிடையாது. அப்படியா? அப்படின்ட்டு அத பத்தி நெறைய பேர்ட்ட விசாரிக்கும்போது நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த டயத்துல நான் பார்க்கும்போதே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போனதுல 16 பேருமே அந்த சமூகத்த சேர்ந்தவங்க மட்டும் தான் போயிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸோ, எவ்வளோ திறமையானவங்கலாம் வந்து தவிர்க்கப்பட்டிருப்பாங்க, ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த எமோஷனல் என்னால வந்து ஒவ்வொரு பிளேயரையும் பார்க்கும்போது, அது எனக்கு புரிஞ்சுச்சு. சரி இத பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்படி பதிவு பண்ணதோட விளைவு தான் நடராஜன் ஒரு பிளேயர் இந்தியாவுக்காக விளையாண்டார். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம்.